வணக்க நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் குடல் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குடல் கிரேவி பண்ணுறக்காக முதல்ல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க அதை எப்படி வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்த குடலை உள்ளே சேர்த்துக்கலாம். அவங்களே குடலை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அதனால் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறதுக்கு மஞ்சள், கல்லுப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ஸ்மெல் எதுவும் இருக்காது. வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். 2 சொம்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கிரேவிக்கு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 3லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு சின்ன வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கினதுக்கப்புறமா அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இறக்கி வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அது கூட எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வெந்து வரட்டும். தக்காளி இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு மசாலா வெந்து வரட்டும். இந்தளவுக்கு வெந்து வர ஆரம்பிக்கும்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க குடலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா கூட குடலெல்லாம் வெந்து வர்றதுக்காக 1லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி அளவு சுண்டி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம். குடல் கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி